வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர நாடு திரும்பினார். கைவிடப்பட்டுள்ள அரச கட்டடங்களை பல்கலைக்கழக விடுதிகளாக பயன்படுத்த தீர்மானம். காவல்துறையால் தவறாக கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நடைபாதைக்கு போக்குவரத்துக்கு தடையான வியாபார பொருட்களை அகற்றிய கிண்ணியா நகர சபை தவிசாளர் குழு. யாழில் மற்றொரு பௌத்த மயமாக்கல். கந்தோடையில் முளைக்கும் சட்டவிரோதமான கட்டடம். முத்துநகர் பகுதியில் விவசாய நில அபகரிப்பு விவகாரம் தொடர்பில் ரோஷான் அக்மீவன விளக்கம். செம்மணியில் மனதை உருக்க வைக்கும் சம்பவம். குழந்தையை அரவணைத்தவாறு கிடந்த எலும்புக்கூட்டு தொகுதி. உலக வங்கி பிரதிநிதிகளுடன் கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடல். புலம்பெயர்ந்து சென்றாலும் எமது பாரம்பரிய கலைகளை காக்க வேண்டும், ஆளுநர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலைதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நேற்றிரவு நாடு திரும்பினார். மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி மொஹமட் முய்சுவின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 28ஆம் தேதி மாலைதீவு புறப்பட்டார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதி உட்பட அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இதன்படி மாலைதீவு வெளியுற சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்புகளையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் மாலைதீவு தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவு நிறுவப்பட்டதன் 60வது நூற்றாண்டு நிறைவாக குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றை ஜனாதிபதி நாட்டினார். இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி மாலைதீவின் இலங்கை உயர்ஸ்தானி காரியாலயம் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக மன்றத்தை சந்தித்து உரையாற்றியதோடு மாலைதீவில் வாழும் இலங்கையரையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த அரச விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கைவிடப்பட்டுள்ள அரச கட்டிடங்களை பல்கலைக்கழகங்களுக்கான விடுதிகளாக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக தனியார் துறையினுடன் இணைந்து விடுதிக்காக கட்டடங்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் கைவிடப்பட்டுள்ள கட்டடங்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்களிலிருந்து தூர பகுதிகளில் காணப்படும் விடுதிகளுக்காக போக்குவரத்து திட்டங்களை துறைசார் அமைச்சருடன் இணைந்து முன்னெடுப்பதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அசலக காவல் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி தவறாக கைது செய்ததனூடாக பெண்ணொருவரின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி முன்னாள் பொறுப்பதிகாரி தனது தனிப்பட்ட நிதி மூலம் குறித்த பெண்ணுக்கு ரூபா 30,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. கப்பலில் சுக்கானம் பொறிக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்த குறித்த பெண் தர்ம சக்கரம் பொறிக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார். கொலங்கொடையைச் சேர்ந்த 47 வயதான அப்துல் ரஹீம் மாசாகினா என்ற பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மாசாகினாவின் உடையில் உள்ள சின்னம் எந்த மதத்துடன் தொடர்பில்லாத போதிலும் அவர் 2019ஆம் ஆண்டு மே 18ஆம் திகதி முதல் ஜூன் 3ஆம் திகதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் மத உணர்வுகளை அவமதிக்கும் அல்லது தூண்டும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் குறித்த பெண் தமது தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் தாம் தவறாக கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நீதியை பெற்றுத்தருமாறு குறித்த பெண்ணால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி நீதியரசர்களான குமிதினி விக்ரமசிங்க மற்றும் ஹிரான் குணவர்த்தன ஆகியோரின் ஒப்புதலுடன் நீதியரசர் ஜெஷந்த கோத்தாகோட வழங்கிய தீர்ப்பினூடாக அவரது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை RDAக்கு சொந்தமான பிரதான வீதியை ஆக்கிரமித்து பாதசாரிகளின் போக்குவரத்துக்கு இடையூறாக நடைபெறுகின்ற வியாபாரங்கள், விளம்பரங்கள் அனைத்தையும் அகற்றுகின்ற பணிகள் கிண்ணியா நகர சபையின் தவிசாளர் MM மக்தி தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது. போக்குவரத்து இடையூறாக வரக்கூடிய மாதிரி இந்த காணுக்கு மேலே எந்த பொருளும் வைக்கப்படாது. வச்ச எல்லாத்தையும் நாங்கள் நகர சபையால் எல்லாம் வாகனத்தை கொண்டு ஏற்றிட்டு போயிடுவோம். ஏன்னா போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, வாகன நெரிசலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிங் செய்ய இல்லாததெல்லாம் நிறைய முறைப்பாடுகள் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் உணர்ந்து அதை செய்யணும். செஞ்சு எங்கள் மக்களுக்கு லேஸ்படுத்தி கொடுக்கணும். அப்போ உடனடியாக இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வாகனத்தை கொண்டு ஏற்றிட்டு போவோம்.
நாளையிலிருந்து காணிக்குள்ள எடுக்க நிறைய போக்குவரத்து பிரச்சனையாக பார்க்கிங் இந்த காணுக்கு மேல எந்த ஒரு பொருளையும் இருக்கப்படா எல்லாத்தையும் உங்களுக்கு எடுங்க உடனே எடுங்க சைக்கிளுக்கு பார்க்கிங் இல்லை, பார்க்கறதுக்கு நடக்கிறதுக்கு ரோடு இல்லை. கிண்ணியா பிரதான வீதியிலே போக்குவரத்துக்கு இடையூறாக வியாபார பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றது, விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன, விபத்துகள் ஏற்படுகின்றன, பார்க்கிங் செய்ய முடியாது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது முறையிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நாங்கள் சகல வர்த்தக உரிமையாளர்களையும் அழைத்து ஒரு ஒன்றுகூடலை நடாத்தி அதன் பிறகு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை, எங்களுடைய வர்த்தக சங்கம், அதே போன்று போலீஸ் திணைக்களம் எல்லோருக்கும் அறிவித்து கிண்ணியா நகர சபையின் தலைமையில் இன்று வீதிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற காட்சி பொருட்கள் அல்லது வியாபார பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றுகின்ற பணிகளை செய்திருக்கின்றோம். இதன் பிறகு எவரேனும் அந்த வடிகான்களுக்கு மேலே ஏதேனும் காட்சி பொருட்களை, விளம்பர பொருட்களை அல்லது வியாபார பொருட்களை வைத்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஜாழ் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த மக்களின் வருகை அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அதை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து அங்கே பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியிலே இறங்கியிருக்கிறார். அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பதாகையும் பெயர்ப்பலகையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை, இந்து மதத்தினுடைய சைவ மதத்தினுடைய வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே கருத்துக்கள் வருகின்ற மக்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது. இது ஒரு தவறான ஒரு செயல். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இடம்பெற்று வரும் விவசாய நில அபகரிப்பு விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமன நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். இந்த முத்துநகர்ல காணி பிரச்சனை வந்து 2022 வருஷத்துல அந்த காலத்துல இருந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவன் தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கு. முத்துநகர் காணி எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க வேணும்னு டிசிஷன் இருக்கு. அதுக்கு அந்த முத்துநகர் மக்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தது. அதோட டிசிஷன் வந்திருக்கு. அது வராயோடைய காணி, அது வராய்க்கு விருப்பம் ஏதாவது செய்ய முடியும்னா அந்த டிசிஷன் வந்திருக்கு. அந்த டிசிஷன் எல்லாம் இந்த அரசாங்க வரதுக்கு முதல் தான் வந்திருக்கு. அதனால சில ஆட்கள் ட்ரை பண்ணாங்க, இது வந்து இந்த அரசாங்கம் வந்து கம்பெனிக்காரருக்கு காணி கொடுத்துருக்கு, மக்களிடம் கம்பெனிக்காரர்களுக்கு சொல்லிருக்கு. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இது வந்து கடந்த காலத்தில் போன அரசாங்க காலத்தில் நடந்த விஷயம். நாங்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு முடிஞ்ச அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு.
இந்த மக்களுக்கு நியாயமான சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அது வந்து அது காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். இது என்ன, அது லீகலி பார்த்தோன்னா அது வராயுடைய காணி. மக்கள் வந்து உரிமை இல்லாம தான் அங்க இருந்தது. ஆனா அந்த மக்களுக்கு ஒரு நியாயமான சொல்யூஷன் வேணும். அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் காலம் வேணும். செம்மணியில் ஒரு பெரிய எலும்புக்கூடு தொகுதி ஒன்றும் குழந்தையின் எலும்புக்கூட்டினை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்விரு எலும்புக்கூடு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அனுத புதைகுழி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி 2 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் 4 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் 1 அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தி இலக்கமிடப்பட்டிருக்குது. முழுமையாக 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இலங்கை மற்றும் மாலத்தீவின் உலக வங்கி வதிவிட பிரதிநிதி மற்றும் உலக வங்கி தூதுக்குழுவினர் தலைமையில் நேற்று மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. Without wasting much time, shall we go directly to the World Bank presentation? So we have arranged the agenda in such a way that we will have the first presentation by the World Bank, and which is followed by the presentation from the Provincial Council Chief Secretary side, that one is Dr. Nadi will present, and then if the district secretaries have some other suggestions, so millions hopefully become tens of millions, and tens of millions become hundreds of millions. Indeed, we would like to move as fast as possible. The idea is that this $100 million in maybe 2 phases. We attempt to take your priorities and put it in the frame that helps all of us to have somewhat objective criteria. Because we know that Sri Lanka's economy grew by 5% in 2024. It exceeded the expectations of everyone. However, this growth has been uneven. already Gomara Carnival, and they are trying to develop, establish 2 such societies, cooperative societies for tourism development. And the President has appointed a committee also to pass like this type of investment portfolios. புலம்பெயர்ந்து சென்றாலும் நமது பாரம்பரிய கலைகளை அழியவிடாது கற்பித்து அடுத்த சந்ததிக்கு கடத்தும் உங்கள் முயற்சிகளை தான் பாராட்டி வாழ்த்துகின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். அற்புதமான நிகழ்வு. நான் மேலே மிக சிறப்பாக இருந்தது. நான் அதை இவர்களை சொல்ல வேண்டும் என்றதுக்காக இல்லை, மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய இந்த கலைக்கூட்டத்தினருக்கு நமது பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர நாடு திரும்பினார். கைவிடப்பட்டுள்ள அரச கட்டடங்களை பல்கலைக்கழக விடுதிகளாக பயன்படுத்த தீர்மானம். காவல்துறையால் தவறாக கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நடைபாதைக்கு போக்குவரத்துக்கு தடையான வியாபார பொருட்களை அகற்றிய கிண்ணியா நகர சபை தவிசாளர் குழு. யாழில் மற்றொரு பௌத்த மயமாக்கல். கந்தோடையில் முளைக்கும் சட்டவிரோதமான கட்டடம். முத்துநகர் பகுதியில் விவசாய நில அபகரிப்பு விவகாரம் தொடர்பில் ரோஷான் அக்மீவன விளக்கம். செம்மணியில் மனதை
கையுறுக்க வைக்கும் சம்பவம். குழந்தையை அரவணைத்தவாறு கிடந்த எலும்புக்கூட்டு தொகுதி. உலக வங்கி பிரதிநிதிகளுடன் கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடல். புலம்பெயர்ந்து சென்றாலும் எமது பாரம்பரிய கலைகளை காக்க வேண்டும், ஆளுநர் தெரிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.